மேடையில் இருக்கிற ஒரு போஸ்ட் கிராஜுவேட் அமைச்சர் போஸ்ட் கிராஜுவேட். நாங்களாம் காலேஜில் என்ட்ரு ஆனதோடு சரி, அதுக்கப்புறம் போகல, நான் காலேஜுக்கு போகல. மேடையில் இருக்கிறவரெல்லாம் அதிகம் நிறைய படித்தவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். மதிவானன் கூட பிஎஸ்சி என்று கருதுகிறேன். நான் ஒரு தான் புது மட்டும். ஆனால் உங்களுக்கு முன்னால் பெருமையாக இல்லை, இது என்னால் அவ்வளோதான் முடியும். வருகிற போது எந்த நாளும் நூலை படித்து நான் பரீட்சை எழுதினதே கிடையாது. வாத்தியார் சொல்கிறத கேட்டு அப்படியே அதை செய்வது தான். ஆனால் எதுலேயும் ஃபெயில் ஆகல, பாஸ் ஆகிட்டு வந்துடுவேன், அதில் ஒன்றும் இல்லை. ஆசிரியர் என்று சொன்னால் அரசு பள்ளியில் பணியாற்றுகிற ஆசிரியர்கள் எவ்வளவு சிறப்பானவர்கள் என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய மருத்துவமனைகள் இருக்கிறது, இப்போ கார்ப்பரேட் மருத்துவமனைகள்லாம் வந்திருக்கிறது. அதை காட்டிலும் நம்முடைய அரசாங்க மருத்துவமனையில் தான் சிறப்பான மருத்துவர்கள் இருக்கிறார்கள். பள்ளியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கன் ஸ்கூல் என்று சொல்கிறார், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் என்று சொல்கிறார், சிபிஎஸ்சி என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் எல்லாத்தையும் விட நம்ம அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் அதிகமான மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். காரணம் அதுக்கு ஆசிரியர்கள் தான். காலையில் எழுந்தவுடன் வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. அரசு அலுவலர்கள், குறிப்பாக ஆசிரியர் மக்களுக்கு, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் எவ்வாறு வேலை செய்தாலும் சரி, உடனே புறப்பட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் போய் மாணவர்களை பார்த்தால்தான் அவர்களுக்கு திருப்தி வரும். அந்த வகையில் ஒரு உற்சாகமாக இந்த பணியை செய்து வருகிறீர்கள். உங்களுக்கு பாராட்டுவது 100% தகும். அதுவும் கணக்கில் 100 வாங்கிடலாம், கெமிஸ்ட்ரியில் 100 வாங்கிடலாம், ஃபிசிக்ஸில் 100 வாங்கிடலாம். தமிழில் 100 வாங்கிறதுங்கிறது மிக மிக கடினமான விஷயம். அதில் மேல்நிலைப் பள்ளியில் 134 பேர் வாங்கியிருக்கிறார்கள். நமது ஸ்கூல் எஜுகேஷனில் அவங்க 8 பேர் தமிழில் வாங்கியிருக்காங்க. அது உள்ளபடி அனைத்துமே ஆசிரியர்களுக்கு தான் தகும். ஏனென்றால் ஒரு இச்சு விட்டாவே மார்க் குறைச்சி விடுவாங்க. எனவே அது ஒரு ஆசிரியர் பெருமக்களை தான் சாரும். திருச்சியில் பள்ளிக்கல்வியின் துறை சார்பாக கிட்டத்தட்ட 2000-3000 பேர் ஆசிரியர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவர்களையும் அழைத்து பாராட்டு நடத்துவது. அது இந்த மான்ஃபோர்ட் ஸ்கூலு மிக சிறப்பாக இந்த இடத்தை தந்தை உதவி இருக்கிறார்கள். தம்பி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய விழா நடப்பது இனி அரசாங்க சார்பாக இதுபோல் ஒரு பெரிய அரங்கம் கட்டுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அதுவும் பேருந்து நிலைய அருகிலேயே 10 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறோம். அரசாங்கத்தினுடைய நிலம் இதற்காக வைத்திருக்கிறோம். இப்போ ஒரு பக்கம் பேருந்து நிலையம், ஒரு பக்கம் ஐடி பார்க், ஒரு பக்கம் இதுபோல் நிகழ்ச்சிகள் அறிந்தவர் படித்தவர்கள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகளாக அந்த அரங்கம் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நிச்சயமாக செய்யப்படும். அடுத்த முறையெல்லாம் நீங்கள் அமைச்சராக வந்தபோது நீங்கள் எந்த இடம் அரசாங்க இடத்திலே நீங்கள் செய்ய வேண்டும். ஏன்னால் மான்ஃபோர்டில் நமக்கு எத்தனை தடவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்கும்போதெல்லாம் மான்ஃபோர்டில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த இடம் தம்பி இடம் கேட்டவுடனே கொடுத்துட்றாங்க. ஆனால் ஃபோன் பண்ணி ஒரு ஆளுக்கு இடம்னா கொடுக்க மாட்டாங்க. அது தெரியல. ஃபோன் ஃபாதர் ஃபோன்னா எடுக்க மாட்டார். நாங்கள் ஆள் போட்டு அனுப்பிச்சு தான் எழுப்பினோம் அவரை நாங்கள். எனவே தான் இந்த இடத்தை தந்த உதவியை இந்த ஸ்கூல் நிர்வாகம் எப்படி தம்பி இங்கே வந்தது தெரியுமா? இந்த நிர்வாகம் இது முத பிஹெச்எல்ல தான் இவங்க மான்ஃபோர்ட் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்ல அருமையாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மான்ஃபோர்ட். ஆனால் அந்த நிர்வாகம், பிஹெச்எல் நிர்வாகம், நீங்களாம் நடத்த முடியாது, வெளியே போகணுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பள்ளிக்கூடம் அமையறதுக்கு பங்கு தந்தைகள் ஏற்பாடு செய்து இவ்வளோ பெரிய இடத்தை வாங்கி இதை படிப்படியாக கட்டி இது திருச்சியில் அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய இடமாக மான்ஃபோர்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் தனியார் பள்ளியில் மிக சிறப்பு. அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.